அனைவருக்கும் நீதிமன்றம் ஒன்றாக நடத்திடு. ஒருதலை பட்சமாக நடத்தாதே. ஒருதலை பட்சமாக நடத்தாதே. ஒற்றுமை திறந்திடு. ஓய்வில்லாமல் திறந்திடு. மாவட்ட நீதிமன்றம் கண்டிக்கிறோம். கரூர் மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பாக கண்டிக்கிறோம். கரூர் மாவட்டம் மாவட்ட நீதிபதியின் அதிகாரத்தை கண்டிக்கிறோம். மாவட்ட நீதிபதியின் வழக்கறிஞர் ஒற்றுமை. வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக முதலில் நாளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது வழக்கறிஞர் சங்க மாவட்ட நீதிமன்றத்தின் எதேச்சதிகார போக்கை கண்டித்து இன்று நாளை நீதிமன்ற புறக்கணிப்பும் நாளை மறுதினம் நீதிமன்ற புறக்கணிப்பும் வேண்டாம். வழக்கறிஞர் பணியிலிருந்து விலகி இருப்பதாக முடிவு செய்து திங்கள் மற்றும் செவ்வாய் 2 தினங்களும் புதன்கிழமை ஃபெடரேஷனிலிருந்து வழக்கறிஞர் பணியிலிருந்து விலகி இருப்பதாக முடிவு செய்திருப்பதன் பேரில் திங்கள் செவ்வாய் புதன் 3 தினங்கள் வழக்கறிஞர் பணியிலிருந்து விலகி இருப்பதாக முடிவு செய்திருக்கிறோம். இது மீண்டும் மாவட்ட நீதிபதியின் அடுத்த கட்ட நடவடிக்கையை பொறுத்து எங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்பதை தெரிவித்தார். எதேச்சதிகாரங்கிறது அவருடைய சர்வாதிகார போக்கு. அதாவது பார்சியலாக பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு அட்வொகேட் மேலே ஒருத்தர் அவரை எதிர்த்து பேசினா அவர் வெஞ்சன்ஸ் வச்சு அவரை மட்டும் பழி வைக்கிறார். அது மாதிரி அதாவது ஒரு நீதிபதியாக இல்லாமல் ஒரு தனிப்பட்ட முறையில் பழி வாங்குற எண்ணத்தோடு தான் இருக்கார். அதனுடைய இது பிரதிபலினை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நீதிமன்ற புறக்கணிப்பு. நீதிபதியை மாற்ற சொல்கிறீங்களா? நீதிபதியை மாற்ற சொல்லுங்கள். அவர் மாறிக்கணும்னு சொல்கிறோம். சட்டப்படி செயல்படணும்னு சொல்கிறோம். சட்டத்துக்கு உண்டான சட்டப்படி என்ன இருக்குதோ அதை செய்யணுமோ இல்லையா, சட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு வழக்கறிஞர்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சு அவர் பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணினதுனால தான் இந்த மீட்டிங் நடத்தியிருக்கிறோம். மீட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். மீண்டும் திங்கட்கிழமை பொதுக்குழு மீட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களை சொல்லியிருக்கோம். அவங்க பேர் பொறுப்பு நகுல்சாமி, வழக்கறிஞர் சங்க செயலாளர். நீதிபதி யாருங்க? அவர் பேர் மாவட்ட நீதிபதி சண்முகசுந்தரம். வேறு ஏதாவது